இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். 4 ஜோசிய வார்த்தைகள் சொல்ல போகிறோம். 4 சம்பவங்கள், 4 ஜோசியங்கள். சொல்லுங்கள். என்ன கணேசா ஜோசியம் சொல்ல போகிறேங்கிற? நாங்கள்லாம் ஜோசியத்தினா விட்டு என்னைக்கு ஆசைப்பட்டேன். அதோ உங்களுக்கு தீர்க்க தரிசனம், எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து ஜோசியம் வரீங்களா? அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியில் டிவியில் யார் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தீர்க்க தரிசனம். இந்த 4 காரியமும் உங்களுக்கு நடக்க போகிறது. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவர் நம்ம என்கிட்ட என்ன பேச போகிறாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்படி தானே? நம்ம இப்போ சீக்கிரமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். முதல்ல எங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. பாருங்க, உங்களுக்கு முதல் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையான அற்புதம் வாசல் படியில் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், வாசல் படிக்கு அற்புதம் வந்துருச்சு. சொல்லுங்கள். ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருது, செக்கு வருது, எங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவா போஸ்ட்மேனு. வாசல் படி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ உள்ளே வரணும்னா, உங்களுக்கு அற்புதம் உள்ளே வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கதவை திறந்த உடனே உங்களுக்கு அற்புதம் தான். இப்போ இங்கே யார் வந்து நிற்கிறா? ஏசப்பா வாசல் படியில் நிற்கிறார். வாசல் படி கதவுனாலேங்க, கதவு பூட்டப்பட்டது. எந்த கதவு? பரலோக கதவு போட்டுடுச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களாங்க? ஏன்னா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு நான் கெட்டு போயிட்டோம்னா, நாளைக்கு அக்கிரம் வந்துச்சுன்னா, கோடி கோடியாக பணம் வந்து நான் பின்மாற்றம் ஆகிட்டேன்னா என்ன செய்கிறது? அல்லேலூயா. நான் அப்படி ஆகிட்டேன்னா 30 வருஷமாக ஆகலை. அதனால தான் என்ன நம்பி 1200 மிஷனரி இருக்கிறான். கைதட்டுங்களேன். என்ன விடலை, இந்த வருஷத்தில் மட்டும் 1000 மிஷனரிகள் இந்த ஊழியத்தில் சேர்க்க போகிறோம். அவங்களுக்காக ஒரு 4 கோடி ரூபாயில் மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்ட போகிறோம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு நல்ல காலேஜ் இருக்குது, கட்டடம் இருக்குது. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு கட்டடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஊழியக்காரங்களை உருவாக்குறதுக்கு கட்டடமே இல்லை பாருங்க. நம்ம கட்ட போகிறோம். கை தட்டுங்களேன். இங்கே இருக்கிற நீங்கள் முந்தி கொள்ளுங்க, கொடுக்க. 400 கோடியில் 1 லட்ச ரூபா தர 400 பேர் தான் நாங்கள் எடுப்போம். பக்கத்தில் சொல்லுங்கள், 400 பேர்கிட்ட தான் வாங்குவாங்களாம். சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கி என் பிள்ளைகளை தேடி, நம்ம அப்பா யார் தெரியுமா? நீ உருப்பிட்டேன்னா உன்னை தேடி ஏசப்பா வருவார். கைதட்டுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து நீ ஆண்டவரை தேடுகிறாயோ, தேடுகிற இருதயம் உனக்கு வருகிறதோ, அந்த இடத்தை தேடி உன் வீட்டிற்கே உன்னை தேடி வந்து கதவை தட்டி கொண்டிருப்பார். நீ திறக்கிறவரை தட்டுவார். உன் இருதய கதவை திறக்க வேண்டும். இங்கே யார் தெரியுமா? சபையே பூட்டிட்டாங்க. இது யாருக்கு சொல்றாரு? சபைக்குங்க. ஏசுனார் வீட்டுக்குள்ளே வரணும்னா உங்கள் வீட்டில் ஊழியம் நடக்கணும். மாதத்தில் 1 நாள் சிறுவர் ஊழியம் நடக்கணும். மாதத்தில் 1 நாள் ஜெபக்கூட்டை நடக்கணும். நீங்கள் திண்டுக்கல்காரங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் குடியிருப்போர் சங்கம், குடியிருப்போர் வளாகம். சொல்லுங்கள், கிறிஸ்தவர்கள் குடியிருப்போர் வளாகம். உங்களை ஏன் சதறி வச்சிருக்காரு? 8 திசையிலிருந்து இங்கே வந்திருக்கிற, சுத்துப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கிற. ஏன்? நீ இருக்கிற பகுதிகளில் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உன் வீட்டுக்கு ஏசப்பா கூப்பிடு, உன் வீட்டில் ஒரு ஊழியர் செய்ய. இங்க சொல்றாரு, நான் வாசல் படி. எதற்கையா? அதில் அந்த வசனத்தை நல்ல நிறுத்தி வாசி பாருங்க. 20வது வசனம், 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏதோ வாசல் படின்னு என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். என்னதான்? கதவை திறந்தாள், கீழ்ப்படிந்தாள், விசுவாசித்தாள். அற்புதங்கிறது அங்கதாங்க இருக்குது. கதவை திறக்கணும், இருதய கதவை திறக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனே, மகளே, உன்னை தேடி உன் வீட்டின் வாசல் படியில் நின்று கொண்டு இருக்கிறேன். உனக்கு தேவையான அற்புதத்தோடு, உனக்கு தேவையான வேலை வாய்ப்புகளோடு, உன் வீட்டில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கும்படி உன்னை தேடி உனக்காக வாசல் படியில காத்து கொண்டு இருக்கிறேன். நீ கதவை தர. உள்ள வந்து நான் என்ன செய்ய போறாரு? உறவு கொள்ள போகிறார். என்ன போட்டிருக்குதுங்க? கதவை திறந்தால் அந்த வார்த்தை வாசிங்க பாருங்களேன். எல்லாரும் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு
போஜனம் பண்ண வேணும் அவனும். சரி, என்ன பாருங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸுகள் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஊரில் என்ன திருமங்குளம், விருதுநகர்லேருந்து திருமங்குளத்துக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே போகிறேன். எது தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? சாப்பிட. அங்கே ஒரு முனியாண்டி விலாசன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நாங்கள் அங்கே வாய் பேசுனா ஏசுக்கு சொல்றாரு, உன் கூட நானும் நீ போஜனம். அதாவதுங்க, மகிழ்ச்சினாலே போஜனம் தாங்க. இளையகுமாரன் மனம் திரும்பிட்டானா, பண்ணி மேய்க்க போனவன் வீட்டுக்கு வந்துட்டானா, அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? விருந்து. என்ன விருந்து? கண்ணு குட்டி. ஏட்ரா, கொட்டுக்காரனை கூப்பிடுறா, வாடா. ஐயா, இன்றைக்கு நீங்கள் மூத்த குமாரனா இளைய குமாரனா? பக்கத்தில் மூத்த குமாரனா இளைய குமாரனா சொல்லுங்க. அதாவது பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஏசுனார்கிட்ட இருக்கீங்களா, பண்ணி மேய்க்க போயிட்டீங்களா? அப்போ விருந்து தான். கை தட்டுங்களேன். ஏசப்பா சொல்லார், இன்னைக்கு என் பிள்ளைகளோடு நான் விருந்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்யணும், எல்லாம் கை உயர்த்துங்க. ஏசப்பா, எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துருங்க, இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க, கூப்பிடு. சகை பாருங்க, குள்ளவனா இருக்கான். என்னடா ஊர் ஃபுல்லாக ஏசுனாரை பற்றி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலையே, அவர் யாருன்னு பாத்திர வண்டி தான்டா. இங்கு ஏசுனாரை பற்றி கேள்விப்பட்டு பார்க்க போயிட்டான். நீ என்னடா என்னை தேடிட்டீலடா, என்னை பார்க்கணுன்னு மரத்தில் ஏறிட்டே, எஃபர்ட் எடுத்துட்டே, நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வர போகிறேன். கை தட்டுங்க. இன்னும் ஏசப்பா சொன்னாரே, இந்த திண்டுக்கல்காரங்க யாரெல்லாம் என்ன தேடி எழுப்பதில் விரும்பி இந்த இடத்துல வர்றார்களோ, இந்த வாலிபர் முகாமிற்காக ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, கொடுக்கும்படி பங்களிப்பேடு ஒப்பு கொடுக்கிறார்களோ, நான் அவர்களை தேடி வரப்போகிறேன். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வீட்டிற்கு விடுதலை வந்தது, அந்த வீட்டிற்கு சமாதானம் வந்தது. அல்லேலூயா. ஒன்று, இன்னைக்கு ஏசப்பா உறவு கொள்ள வரப்போகிறார். கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ரெண்டாவது, அவ்வளோதான், இன்னும் 5 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிஞ்சிடும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 12 அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 12, 13, 14 வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாம் என் கூட 1, 2, 3, 4 சொல்லுவேன். சத்தமாக எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கவங்க எல்லாம் அப்படி கை தூக்குங்க. இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லாமல் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் நான் பைபிள் வாசம். பொய் சொன்னால் செத்து போயிருவீங்க, பார்த்துவாங்க. இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பேர் வாசிக்கல பாருங்க. ஏன் சந்தோஷம் தெரியுமா? அதான் பைபிள் வாசிக்கல. போகும்போது உன் பைபிளை கொடுத்துட்டு போயிடணும். சும்மா இது வச்சுருந்தா பரலோகம் கிடைக்குமா, நரம் கிடைக்குமா? ஒரு தாளந்து உள்ளவன் வீட்டில் சும்மா வச்சுட்டான், பூட்டி விட்டான். திண்டுக்கல் பூட்டை போட்டுட்டான். ஏசப்பா கொடுத்த தாளந்தன் பூட்டி போட்டான். அவன் பரலோகத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா? அப்போ நீ பைபிளை சும்மா வச்சுருக்கேல, இந்த வருஷத்துக்குள்ள 1,00,000 பைபிள்கள் பைபிள் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எப்படி வாங்கிறது? நீ தான், நீ வாசிக்கல பாரு, அந்த பைபிள் கொடுத்துரு. பழைய பைபிள் கொடுக்கக்கூடாதுக்கா, இந்த பைபிள்லாம் கொடுக்கக்கூடாது. பழைய பைபிள் கொண்டு வந்தாங்க, 300 ரூபா ஸ்டாலில் கொடுத்துட்டு போ, என்கிட்ட கொடுத்துட்டு போ. என்னைக்கு நீ 2 அதிகாரம் வாசிக்கலையோ அன்னைக்கு 300 ரூபா எனக்கு அனுப்பிவிடணும். பக்கத்தில் சொல்லு. இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒழுங்கா 300 ரூபா கொடுத்துட்டு போயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இப்போ பாருங்க, எல்லாம் சத்தமாக எடுத்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 12 எத்தனை வசனத்துலேருந்து எத்தனை வசனம் வரைக்கும்? 12, 13, 14 என் கூட சேர்ந்து வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசல். உங்களுக்கு 2வது தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ, எதுக்கு ஜெபம் பண்ணீங்க இந்த வருஷத்தில்? அடப்போட கணேசா, நானும் அழுது இந்த மாதம் ஃபுல்லாக 7வது மாதம் வந்துருச்சு, விழுதரில். அதான் அந்த ஜோசியம். நீங்கள் எந்த ஜெபத்திற்காக வீட்டில் ஒரு மனதோடு குடும்ப ஜெபம் பண்ணையோ, சபையார்களாக ஜெபம் பண்ணீங்களோ, அந்த ஜெபத்திற்கான பதில் வாசல் படியில் வந்துருச்சு. கை தட்டுங்க. அல்லேலூயா. திண்டுக்கல் கிறிஸ்தவளாகி ரோதை கதவு பக்கத்தில் தட்டுற சத்தத்துக்கு வந்துட்டா. என்ன செய்கிறாளா?
என்ன செய்கிறாளாம்? சந்தோஷத்தினால். என்ன போட்டிருக்குது அங்கே? நல்ல வாசிங்க. என்ன போட்டிருக்கு? பேதுரு வாசல் பதை தட்டி ரோதை என்னும் பேர் கொண்டு ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை. இன்னைக்கு எல்லாம் ஏசப்பா என்ன தெரியுமா உங்களுக்கு சொன்னார்? நீங்கள் பூரா கொளுத்து போயிட்டீங்க, அதனால தான் ஏசப்பா வந்து நின்னாலும் கதவை திறக்க மாட்டேறீங்க. அல்லேலூயா. சந்தோஷத்தினால கதவை திறக்க மாட்டான். அப்போ நீ கவலையினா தான் கதவை திறப்பியா? நல்லா ஞாபகம். இன்னைக்கு ஏசப்பா சொல்ல சொன்னா தெரியுமா? இவங்க ஜெபம், நாங்கள் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த பக்கத்தில் கேளு. நீ என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருந்த கேளு, சத்தமா கேளு. என்ன ஜெபிச்சுக்கலாம் அந்த பதில் வாசல் படியில் வந்துருச்சு. வாசல் படியில் வந்துருச்சு. கை தட்டுங்க, செக் பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்குது இல்லையான்னு பாருங்க. உன் புருஷன் குடிக்கிறானா? இன்னையிலேருந்து குடிக்க மாட்டான். கைதட்டு, மனம் திரும்புவாங்க. அடைக்கப்பட்ட வாசல் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு வந்து நின்றுட்டார், வாசலில் நின்றார். பைபிள் உண்மையா பொய்யா? அது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 12 சிறைச்சாலை கதவுகள் திறந்த அற்புதம் பொய்யா மெய்யா? மெய்யின்னு சொல்றவங்க கை தூக்கி அல்லையா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பதில் வர்றது மெய்தான். கைதட்டுங்க. ஊழியக்காரனா சொல்றேன், ஏசப்பா அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது, எல்லாரும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, எந்த மட்டும் நீ அழுதுகிட்டு இருப்ப? ஆமாட்டு கதை படி அழுதுகிட்டு இருக்கான். சவுல் இழந்துட்டானா? நீ என்னத்தை இழந்த பக்கத்து? நீ எதை இழந்து போய் இங்கே வந்திருக்கிற? கேளுங்க. வேலை இழந்துட்டியா? சுகத்தை இழந்துட்டியா? சமாதானத்தை இழந்துட்டியா? ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? உனக்காக ஈசாய்ங்கிற வீட்டு கதவை தட்ட சொல்றார். கைதட்டுங்க. உனக்காக ஒரு கதவு. எந்த கதவு திறக்க போதே? எந்த கதவு? ஈசாய் வீட்டு கதவு. உனக்கு நீ இழந்த அந்த சவுளுக்கு பதிலாக 100 மடங்கு. நல்ல வேலை நீ இழந்துட்ட. பக்கத்து சொல்லு, நல்ல வேலை இழந்துட்ட. சொல்லுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை இழந்துட்டியா? நல்ல வேலை இழந்துட்ட. இப்போ நீ அடுத்து கொடுக்க போகிற வேலையை கலெக்டர் வேலை கொடுக்க போகிறார். கைதட்டு. உருப்படாத வேலை இழந்துட்டியா? எல்லார் கண்களும் ஆச்சரியப்படுகிற ஒரு வேலை, 100 மடங்கு ஆசீர்வாதம். நீ இழந்தது சவலை இழந்த. பக்கத்தில் சொல்லுங்க, நீ இழந்தது சவலை. ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறது யாரு? தாவீது. சும்மாவா? இருதயத்துக்கு ஏற்றவன். நான் சொல்றேன், உலகமே ஆச்சரியப்படுகிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக ஈசாய் வீட்டில் கதவு திறந்திருக்கும். என் மகனை மகளை நீ ஏன் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறாய்? நீ போ, ஈசாய் வீட்டு கதவை நீ போ, அங்கு கதவு திறக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வதாக கடைசியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானையே சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொல்கிறார்? இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எழுப்புதல் விரும்புவோர் முகாமில் என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறதுக்காக, எழுப்புதலுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, நான் என்ன செஞ்சிட்டேன்? அனனியாவின் வீட்டை கதவை தட்ட போகிறேன். உங்களுக்காக ஏசப்பா இன்னொரு வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்கார். பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே இருந்து அற்புதம் வரணும் தெரியல. சவுலுக்கு தெரியுமா? பவுலுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு 4 மாதம் ஊழியம் பார்த்தா. அவங்க அப்பா டீ கடையில் கூலி வேலை பார்க்குறவர். டேவிட் கணேசன் ஊழியத்தில் வில்லேஜ் மிஷனில் ஊழியம் பார்க்குறேன்னு அந்த மேட்ரிமோனியில் பதிஞ்சிட்டான். ஒருத்தர் பார்த்துருக்கார், பண்ணையார் ஒருத்தர் பார்த்துருக்கார். டேவிட் கணேசன்ட்ட அவள் ஊழியம் பார்க்குறான்னு, அதாண்ட நம்ம மருமக எல்லாத்தையும் ஏழை அன்னடா ஏழை. நம்ம நகை போடுவோம்டா, நம்ம கல்யாண செலவு போடும்டா. எத்தனை மாதம்? 4 மாதம். நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க?
3 மணி நேரம் இருக்கிய, உனக்கு அங்கே அடிக்குது பாருங்க வழி. உனக்காக ஆண்டவர் அமெரிக்கா கதவை தட்ட போகிறார். இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் அமெரிக்கா போக போகிறாங்க, கை தட்டுங்க. நிறைய பேர் யூகே போ, உன் பிள்ளை அனுப்பிவிடு. இன்னும் எனக்கு வாயில் வார்த்தை வருது, உன் பிள்ளை சவுதி அரேபியா போக போகிறா, கை தட்டுங்க. இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் கலெக்டர் ஆக போகிறேன், யாருன்னு தெரியலையே, என் பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு யார் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த ஜெபிக்கிற பெற்றோர்களை உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறா. உன் பிள்ளை கலெக்டர் ஆயிட்டான், கைதட்டு. ஆண்டவர் வழிகளை திறப்பார் ஐயா. நீ இங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான் சவுல் பவுல், ஜெபிக்கும் போது கண்ணு தெரியல. எனக்கு என்னமோ இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணு தெரியாம தாங்க வந்திருக்கிறீங்க. என்ன செய்யணும், எதிர்கால பையன் என்ன செய்யணும் தெரியல, கண்ணு தெரியலையா? ஆனால் ஜெபத்துக்கு வந்துட்டியா, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறையா? ஆண்டவர் அனனியாவின் வீட்டை கதவை தட்ட போகிறார். இப்பொழுது நீ அனனியாவை தேடி போகாத. அனனியா யாரை தேடி வருவாரு? சவுலாகிய பவுல் கண்ணு குருடனா இருக்கிற, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறானே, வழி தெரியாம இருக்கானே, எதிர்கால பயத்தோடு இருக்கிறானே, அவனை தேடி அனனியா வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தேடி அற்புதம் வரப்போகிறது. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். ஷக்கபா பத்வூரதி அக்கமா ஷீலரபத்வூரா. நான் சொல்கிறேங்க, இந்த 4 விதமான வார்த்தைகளும் உங்களுக்கு உரியது. முதல் தீர்க்க தரிசனம் என்ன? எந்த வீட்டில், எல்லாம் கவனிங்க, எந்த வீட்டில் விசுவாசத்தோடு கண்ணீரோடு எதற்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ, எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பல மாதங்களாக நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெப குறிப்புக்கு இன்னைக்கு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். இன்னைக்கு பதில் உன் வீட்டை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமாம். அடுத்து ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து உன் வீட்டு வாசற்படியில் நின்றுட்டார். அவர் நீ கதவை திறந்துட்டியா, உன் வீட்டு கதவுக்கு திறந்துட்டியா, அவர் உன் வீட்டிலே உன்னோடு கூட உறவுகளில் போகிறார். ஏசப்பா உன் கூட உறவு கொண்டாலே பேசுவாருங்க. அங்கே போ, இங்கே போ, இதை செய், அதை செய், ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன், ஆகாரையும் அழாத, அங்கே கண்ணை திறந்து பார், துறவும் பக்கத்தில் இருக்கு, அவர் பேசுவார் ஐயா, உறவு கொள்கிற ஆண்டவர். 3வது, நீ எந்த காரியத்திற்காக துக்கித்து அழுது கொண்டிருக்கிறார், உனக்காக ஏற்கனவே ஈசாய் வீட்டின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். நீ இழந்த அந்த சவுலுக்கு பதிலாக 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதமான ஒரு தாவீதை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ போ, அதை சுதந்தரி. அல்லேலூயா. 4வதாக, கண்ணு தெரியலையா, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் இங்கே வந்திருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிக்கணும், என் பிள்ளைக்கு எங்கே படிக்க போடணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஐயோ என் வீட்டில் கஷ்டம் இருக்குது, கவலை, கடன் பிரச்சனை, என்ன செய்யணும் தெரில, தள்ளாடுகிறையா, இருளாக இருக்கிறதா உன் காலங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ என் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற இல்லை, எழுப்புதலுக்காக வாலிபர் முகாமுக்காக ஜெபிக்கிற இல்லை, உன்னை தேடி அற்புதம் வரும். உனக்காக அனனியா வீட்டின் கதவை தட்டுவேன். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்தா போதும். நான் இருக்குங்க, நான் என்னங்க செய்கிறேன்? 30 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அறுவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன். டாக்டர் ஒரு நாள் சொன்னார், 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. மரண தேதி முன்குறிக்கப்பட்டுச்சு. அழுதேன். எங்கே போனாலும் விடுதலை இல்லை. இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு போனேன். 1 நிமிஷம் சர்ச்சில் ஜெபம் பண்ணங்க. கண்ணை மூடி ஜெபிக்க தெரியாதுங்க. கண்ணை திறந்துக்கிட்டே, ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க, உயிர் வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னேங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார் ஐயா. இயேசு என் கண்ணீரை தொடுத்த அந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், இன்றைக்கு நீ எதற்காக கண்ணீரோடு அழுது கொண்டு ஜெபிக்க போகிறாயோ, உன் கண்ணீரை மாற்றும்படி ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார், உன் வீட்டை தேடி வருகிறார். என் கண்ணீரை தொடிச்ச ஆண்டவர். நான் கொஞ்ச நாள் மறுதலிச்சிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவர்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் தூங்கக்கூடாது. நன்றியுள்ள கிறிஸ்தவனா ஒழுங்காக வாலிபர்களை கூப்பிட்டு, ஆகஸ்ட் 15க்கு கல்யாண வீடு தம்பி, கல்யாண வீட்டுக்கு போனேன்னா என் சொந்தக்காரன் கோச்சுக்கிருவான், ஏசப்பா கோச்சுக்கிருவார், பக்கத்தில் சொல்லு, ஏசப்பா கோச்சுக்கிருவார். தேசத்தோட எழுப்புதற்கு உன் நேரத்தை கொடு, உன் தாளந்துகளை, உன் காணிக்க கொடு. நன்றியுள்ள கிறிஸ்தவனா இதை செய்வீங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவனா, உனக்கு ஏசப்பா வீடு கட்டி கொடுத்தாரா, உன் வீட்டோட சொத்து மதிப்பு என்ன? 50 லட்சமா? நீ 5 லட்சத்தில் ஏசப்பா சர்ச்சு கட்டி கொடுப்ப.
நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள்? நான் நன்றி இல்லாமல் ரொம்ப அதிர்ஷ்டங்க, சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் என் கண்ணீரை துடைத்த இயேசு என் முன்பாக தரிசனமானார். நான் அவரை பார்த்த இயேசு யார் தெரியுமாங்க? உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டே, நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பிரதிபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டேங்கன்னு அழுது கொண்டே இருந்தார். ஐயா, என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவரை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுகிறாரே. என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லா கைகளை தூக்கி சொல்லுங்கள், ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க. சொல்லுங்கள். ஜெபம் பண்ணி கண்ணீரை துடைப்பேன். வாலிபர் முகாமிற்கு உபவாசம் இருந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். வாலிபர் ரட்சிப்பிற்காக பிரயாசப்பட்டு உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்த என் கண்ணீரை அவர் துடைக்கிறாருங்க. இன்றைக்கு கடைசியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தில், உங்கள் ஜெபத்தினுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? உங்கள் உதவி கேட்டு இயேசு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டின் வாசல் படிக்கு வந்திருக்கிறார். கட்டப்பட்ட வாலிபர்கள், பேதுருவை போல சிறைச்சாலையில் கட்டப்பட்ட வாலிபர்களுக்காக ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுலை, ஹல்லேலூயா, புறக்கணித்த தள்ளின சவுலை தாண்டி தாவீதுக்காக உன்னை தேடி வந்திருக்கிறார். ஏசப்பாவிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவரை பார்க்கும்படி உன் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், இயேசு கிறிஸ்து அழுது கொண்டே இருப்பார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன் அருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்படி உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய சத்தம் கேட்கும்படி உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஏசப்பா, உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் உதவி கேட்டு இந்த திண்டுக்கல் பட்டணத்திற்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த செய்தியை எங்கிருந்தோ டிவியில கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன், சகோதரி, உன் அருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன செய்தாய், என்ன செய்ய போகிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்பாட்ட சொல்லு, ஏசப்பா என் கண்ணீரை துடைக்கும்படி 4 தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்னீரே, 4 அற்புதங்களை செய்யும்படி சொன்னீரே. ஹல்லேலூயா. நீ ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு பதிலை உன் வாசல் படியில் வரும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஈசாய் வீட்டின் கதவுகளை திறப்பேன் என்று சொன்னீரே. உன்னை தேடி அற்புதங்கள் உன்னை தேடி வரும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. நான் உன் வீட்டின் வாசல் படியில் அற்புதம் செய்யும்படி, உன்னோடு உறவு கொள்ளும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி நான் வருகிறேன் என்று சொன்னீரே. அப்பா, என் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த உங்க கண்ணீரை துடைக்கும்படி என்ன அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க. உங்களுடைய வலது கை வானத்துக்கு நேராக தூக்கி, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரே, என்னால என்ற காணிக்கை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் சும்மா இருந்துட்டேன், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னால் என்ற பகுதி நேர ஊழியமாக இந்த ஊழியத்திற்காக என்னால் என்ற உதவி செய்தும்படி கண்ணீரை துடைப்பேன். மாதந்தோறும் என்னால் என்ற காணிக்கை கொடுத்து இப்படிப்பட்ட கிராமம் மிஷனரி ஊழியத்தை நான் தாங்கியபடி கண்ணீரை துடைப்பேன். ஒப்பு கொடுங்க. இந்த வாலிபர் முகாமில் மூலியமா பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். வாலிபர் மத்தியில் எழுப்புதல் வருவதற்கு என்னுடைய பங்களிப்பை நான் தந்தும்படி கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கண்ணீரை துடைச்சிட்டீங்களே, உங்க கண்ணீர் துடைக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டியோன்னு பயப்படுறேன். என் இருதயத்தில் ஒரு வியாதி இருக்குது, என் வயிற்று பகுதியில் ஒரு வியாதி இருக்குது, எங்க வீட்டில் படுத்த படுக்கையா வியாதியில் படுத்து கிடக்காங்க, என் உறவுகள் யாரோ படுத்து கிடக்காங்க, சுகம் இல்லை. உங்களை ஒப்பு கொடுங்க. ஐயோ, என் வீட்டில் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, என் வாலிப பிள்ளை செல்போனுக்கு அடிக்டா இருக்கிறாங்க, போதைக்கு அடிக்டா இருக்கிறாங்க,
உங்களை ஒப்பு கொடுங்க சகோதரனே, புலம்புங்க. ஏசப்பா சொல்றாரு, உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க தான் உன் வாசல் படியில் வந்து நிற்கிறேன். உனக்காக வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். உன்னை தேடி அற்புதம் வரப்போகிறது. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உனக்கு நான் என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் உன்னோடு கூட இடைபெடுகிறார். உன் பிரச்சனைகளை சொல்லுங்க. அப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு சுகம் உண்டாவதாக, இன்றைக்கு என் கண்ணீரை துடைப்பீராக, இன்றைக்கு என் கடன் பிரச்சனை மாறுவதாக. ஐயோ, நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நான் உதவாக்கரையா இருக்கிறேன், ஐயோ நான் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறேன் சொல்ற சகோதரனே, சகோதரியே, நீ உன் வாழ்க்கை முடிந்து போச்சுன்னு நினைக்காத. இதோ இன்னொரு தொடக்கத்தை ஆண்டவரால் தொடங்க முடியும். நீ அழாதே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. இயேசு உன்னை தேடி வருகிறார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எழுப்புதல் விரும்புவோர் முகாம் இருக்கு. இவங்களை நம்பி இவளை அழைத்து வந்திருக்கிறீங்க. இவங்க உங்கள் பிள்ளைகள். இவங்க உங்களுடைய எழுப்புதலுக்காக தங்களுடைய பங்களிப்பாக ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி நான் ஒரு வேன் பிடிப்பேன், என்னால் என்ற காணிக்கையை கொடுப்பேன், என் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைப்பேன், வீட்டு ஜெபக்கூட்டம் வச்சு இந்த முகாமிற்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னால் என்ற காணிக்கைகளை கொடுக்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, செயல்படும்படி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்பா, இவங்க எல்லாருக்காக ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் இவங்களுக்கு சொன்னபடி 4 விதமான அற்புதங்களை நடப்பிப்பீராக. அப்படிப்பட்ட அற்புதம் நடப்பதாக. என் சொந்தங்களை நினச்சி இவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என் ஊழியக்காரர்களை நினச்சி ஆசீர்வதிக்கிறேன், என் உறவுகளை நினச்சி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.